அசுரர்களின் குரு சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க. இதில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வலம் வரக்கூடியவங்க. துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரங்கன்னா ரொம்ப உறுதியானவங்க போலயே யாராலையும் இவங்களை ஏமாற்ற முடியாதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம். இதெல்லாம் இருந்துமே பாசத்துக்கு அடிபணிந்து பல வகைகளில் தன்னுடைய தலையை கொண்டுட்டு போய் விட்டு இந்த வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க. எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளை பண்ணாலுமே பரவாயில்ல, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏற்றுக்கிட்டு ஆனால் எப்போவுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போடு வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலையுமே மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ளே சுமத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிப்படையாக ஒரு வார்த்தை பேச முடியாமல் மனசுக்குள்ள 1000 குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுள், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ பெருசாக அமுக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே. ரிஷபத்தோட மனக்குமரல் இதுவாக தாங்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், நாளும் பொழுதும் நல்லதாக அமையறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுனத்துக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தாங்க. இந்த வரக்கூடிய மாதங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போகிறீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும். நிறைய பணவரவு இருக்குங்க. திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. நினச்சது எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுதுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வாக இருக்கான், அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறான், ஏகபோக வாழ்க்கை அமையுதுன்னா குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவானை சொல்லலாங்க. ஏன் குரு பகவானை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களோட மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க. குறிப்பாக சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி தாங்க இனி வரக்கூடிய பிறப்பு. ஸோ அந்த வகையில் நவ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க? மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகங்கள் கூட்டணி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணியில். அடுத்தது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரங்களை கொண்ட நம்முடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை பொறுத்ததுங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நல்ல தூக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தூக்கமில்லாத கஷ்டம்தாங்க பெரும் கஷ்டம் ரிஷபத்துக்கு.
தூக்கமே வரல, கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை, இப்படி தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி செலவுகள் வீண் செலவோ விரய செலவோ கிடையாது. சுப செலவுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள், பணவரத்து அதிகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குங்க. இதோட ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறாரு. தனக்காரகரான குரு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்காரு. பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இது போன்ற யோகங்கள் அமையும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், நன்னிணக்கம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும். புதுசாக வீடு வாங்குவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறது பழைய வீட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுதுங்க. அதே பழசை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அது நடக்குங்க. அடுத்தது லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையே இந்த மாசத்துல பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. பெரிய ஏற்றம் உண்டாகும். புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் கிடைக்குங்க. அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. அதே போல் பேச்சில் இனிமை, நல்ல ஏற்றம் இருக்குங்க. படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் கிடைக்குங்க. புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை போக்குங்க. இது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பெருசாக கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அடுத்தது சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். நினச்சது நடக்கும். நினச்ச விஷயங்கள் நினச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலம். சின்னத்துறை, கலைத்துறை, சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட இருக்குது. இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகளில் குறிப்பாக இந்த எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் காலத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. பயணங்களும் போகக்கூடாது. இது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இதோட ரிஷபராசி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அதிகார தோரணையோட தான் இருப்பீங்க. அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் பெருகும். நிதிநிலை சீராக இருக்குங்க. பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகைச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது, கடவுளே தெரியாமல் வார்த்தையை விற்றணும், பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ
வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை, உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையிறது உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். வேலையை நடத்தி முடிப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட செல்வாக்கு வெளிப்பட போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்குது. முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க.